கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியில் காலை செய்திகளை வழங்குவதற்காக மோனிஷா. சென்னையில் தேமுதிக சார்பில் துப்புரவு பணி. கேப்டன் விஜயகாந்தின் வேண்டுகோளை ஏற்று பொதுமக்களும் இணைந்து துப்புரவு பணியில் ஈடுபட்டனர். தமிழகத்தில் ஏற்பட்ட மழை வெள்ள பாதிப்பிற்கு அதிமுக திமுக அரசுகளே காரணம். கேப்டன் விஜயகாந்த் குற்றச்சாட்டு. நாட்டின் வளர்ச்சிக்கு ஒத்துழைப்பு சார்ந்த கூட்டாட்சி முக்கியம். விஜயவாடாவில் நடைபெற்ற தென்மண்டல முதல்வர்கள் மாநாட்டில் ராஜ்நாத் சிங் பேச்சு. நேஷனல் ஹெரால்டு வழக்கிற்கும் மத்திய அரசிற்கும் எந்தவித தொடர்பும் இல்லை. அருண் ஜேட்லி திட்டவட்டம். நெல்லையில் தொடர்ந்து பெய்யும் கனமழையால் வெள்ள ஆபத்து. படகுகளுடன் தயார் நிலையில் பேரிடர் மீட்பு குழு. சென்னையில் மழை போல் குவிந்துள்ள குப்பைகளை அகற்றும் பணியில் தேமுதிகவினர் ஈடுபட்டு வருகின்றனர். கனமழை மற்றும் ஆறுகளில் வெளியேற்றப்பட்ட உபரி நீரால் சென்னையில் பெரும்பாலான வீடுகள் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டன. வீட்டின் முதல் தளம் வரை தண்ணீர் தேங்கியதால் சென்னை மக்களின் இயல்பு வாழ்க்கை அடியோடு பாதிக்கப்பட்டது. இந்நிலையில் மழைநீர் வடிந்தும் வீட்டில் இருந்து அடித்து வரப்பட்ட பொருட்கள் சாலைகளில் குப்பை கழிவுகளாக தேங்கியுள்ளது. இதனால் கொசுக்கள் அதிகரித்து அவற்றின் மூலம் பொதுமக்களுக்கு பல்வேறு தொற்று நோய்கள் பரவி வருகிறது. மேலும் குப்பைகளை அகற்றும் பணி துப்புரவு பணியாளர்களுக்கு பெரும் சவாலாக இருந்து வருகிறது. இதனால் சென்னையின் பெரும்பாலான பகுதிகள் குப்பை மேடாக காட்சியளிக்கின்றன. இந்த விவகாரத்தில் அதிமுக அரசு துரிதமாக செயல்படாததால் குடியிருப்பு பகுதிகளில் தேங்கி நிற்கும் குப்பை கழிவுகளை பொதுமக்களை அகற்றி வருகின்றனர். இந்நிலையில் பொதுமக்களின் நலன் கருதி சென்னையில் தேங்கியுள்ள குப்பைகளை அகற்றும் பணியில் தேமுதிக ஈடுபடும் என்று அக்கட்சியின் தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அறிவித்திருந்தார். அதன்படி இன்று காலை 7 மணி முதல் சென்னை மாநகராட்சியில் உள்ள 200 வட்டங்களில் தேமுதிக சார்பில் துப்புரவு பணி நடைபெற்று வருகிறது. தமிழகத்தில் ஏற்பட்ட மழை வெள்ள பாதிப்பிற்கு அதிமுக திமுக ஆட்சியே காரணம் என தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழகத்தின் வட மாவட்டங்களை புரட்டி போட்ட மழை வெள்ளம் தற்போது டெல்டா மாவட்டங்களையும் தென் மாவட்டங்களையும் விட்டு வைக்கவில்லை என்று கூறியுள்ளார். மோசமான இந்த சூழ்நிலையில் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உடன்பிறவா சகோதரி வி.கே. சசிகலா மற்றும் அவரது உறவினர்கள் ஜாஸ் சினிமா நிறுவனம் பெயரில் சென்னையில் உள்ள சத்தியம் திரையரங்க வளாகத்தில் உள்ள அனைத்து அரங்குகளையும் வாங்கியிருப்பதாக தகவல் வெளியாகி உள்ளன என்று குறிப்பிட்டுள்ள கேப்டன், ஏற்கனவே 1000 கோடி ரூபாய் மதிப்பில் வேளச்சேரி பீனிக்ஸ் வணிக வளாகத்தில் உள்ள 11 திரையரங்குகளை ஜாஸ் சினிமா நிறுவனம் வாங்கியது குறித்த கேள்விக்கு இதுவரை பதில் வராத நிலையில் மீண்டும் சத்தியம் சினிமாவை வாங்கி இருப்பதை என்னவென்று சொல்வது என்றும், அதிகார மமதையா ஆட்சி செய்யும் ஆணவமா எதுவாக இருந்தாலும் வரும் சட்டமன்ற தேர்தலில் மக்கள் இதற்கு விடையளிப்பார்கள் என்றும் கேப்டன் தெரிவித்துள்ளார். அதிமுக திமுக ஆட்சியில் இதுபோன்ற முறைகேடுகளாலும் ஆக்கிரமிப்புகளாலும் நிர்வாக சீர்கேட்டாலும் தான் சென்னை மாநகரம் கோடை காலங்களில் தண்ணீர் தட்டுப்பாட்டையும் மழை காலங்களில் வெள்ளத்தையும் அனுபவித்து வருகிறது என கூறியுள்ள கேப்டன், தண்ணீரை சேமிக்கவும் மழைநீர் வடிகால்களை முறையாக அமைக்காததும் இயற்கையான நீர்வழி பாதைகளை மூடியதன் விளைவே சென்னை மாநகர பாதிப்பிற்கு காரணம் என டெல்லி அறிவியல் மற்றும் சுற்றுச்சூழல் மையம் அதிமுக திமுக ஆட்சிகளை குற்றம் சாட்டியுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் கடந்த 1980ஆம் ஆண்டில் சுமார் 600க்கும் அதிகமான நீர்நிலைகள் சென்னை மாநகரில் இருந்ததாகவும் 2008ஆம் ஆண்டு மாஸ்டர் பிளானில் பெரும்பாலான நீர்நிலைகளை காணவில்லை என்றும் 2792 ஏக்கர் பரப்பில் இருந்த 19 பெரிய ஏரிகளின் பரப்பளவு
1594 ஏக்கராக குறைந்துள்ளது என்றும் 2847 கிலோமீட்டர் தூரத்திற்கு சாலைகள் இருக்கும் நிலையில் 850 கிலோமீட்டர் நீளத்திற்கு மழை வடிகால்கள் அமைக்கப்பட்டுள்ளதையும் இந்த மையம் குற்றம் சாட்டியுள்ளதை கேப்டன் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த காலகட்டங்களில் அதிமுக திமுக ஆட்சிதான் நடைபெற்றது என்றும் இரண்டு கட்சிகளும் நடைபெற்ற தவறுகளை மறைத்திட தாங்கள்தான் மக்களுக்கு உதவி செய்கிறோம் என்பது போல நிவாரணப் பொருட்களை ஓடி ஓடி வழங்குவது போன்ற நாடகத்தை நடத்துகிறார்கள் என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். மழை வெள்ள பாதிப்புகளை களைந்திட தொலைநோக்கு பார்வையில் எவ்வித நிரந்தர திட்டங்களை தீட்டாமல் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து 1 கோடி ரூபாயை பெற்று மழை வெள்ளத்தால் ஏற்பட்ட சேதங்களையும் பாதிப்புகளையும் ஈடு செய்ய முடியுமா? வெள்ள பாதிப்பின் போது களத்தில் நிற்காத அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சொந்த பணத்தில் இருந்து 1 கோடி ரூபாய் கொடுப்பது போன்ற மாய தோற்றத்தை மக்கள் இடத்தில் உருவாக்கவே தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா முயற்சி செய்கிறார் என்று குற்றம் சாட்டியுள்ள கேப்டன், இது பாதிக்கப்பட்ட மக்களிடம் எடுபடாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என கூறியுள்ளார். மக்களுக்கு ஆற்ற வேண்டிய பணியை உரிய நேரத்தில் செய்யாமல் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்துவிட்டு அதனால் பாதிப்புகள் ஏற்படும் போது அரசியல் சுய லாபத்திற்காக நிவாரணம் வழங்குகிறேன், உதவி செய்கிறேன் என்றெல்லாம் நடத்தும் இதுபோன்ற நாடகத்தை தமிழக மக்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று அவர் தெரிவித்துள்ளார். குதிரை ஓடிய பின் லாயத்தை பூட்டுவது போன்ற ஆட்சிதான் தமிழகத்தில் நடைபெறுகிறது என்பதை பொதுமக்கள் நன்கு அறிந்துள்ளனர் என்றும் இனியும் தமிழக மக்களை யாரும் ஏமாற்ற முடியாது என்றும் கேப்டன் விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். நாட்டின் வளர்ச்சிக்கு ஒத்துழைப்பு சார்ந்த கூட்டாட்சி மிகவும் முக்கியம் என்று மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். ஆந்திர மாநிலம் விஜயவாடாவில் நடைபெற்ற தென்மண்டல முதலமைச்சர்கள் மாநாட்டில் கலந்து கொண்டு பேசிய அவர், நாட்டின் வளர்ச்சிக்கு ஒத்துழைப்பு சார்ந்த கூட்டாட்சி மிகவும் முக்கியம் என்றும் இந்த குறிக்கோளை அடைவதற்கு பிராந்திய கவுன்சில் முக்கிய பங்காற்றி வருவதாகவும் கூறினார். இந்த ஆண்டு இறுதிக்குள் அனைத்து பிராந்திய கவுன்சில்களின் கூட்டங்களையும் கூட்டுவதற்கு மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாகவும் ராஜ்நாத் சிங் அப்போது தெரிவித்துள்ளார். முன்னதாக தமிழகம், புதுச்சேரி மற்றும் ஆந்திர மாநிலங்களில் பெய்த கனமழைக்கு உயிரிழந்த ஏராளமானோரின் குடும்பத்தினருக்கு ராஜ்நாத் சிங் இரங்கல் தெரிவித்துள்ளார். மேலும் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களை துன்பங்களின் பிடியில் இருந்து விடுவிப்பது தொடர்பான பணி, அவர்களுக்கு நிவாரணம் மற்றும் மறுவாழ்வு அளிப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் மத்திய அரசு தொடர்ந்து மேற்கொள்ளும் என்றும் அவர் உறுதியளித்தார். நேஷனல் ஹெரால்டு வழக்கிற்கும் மத்திய அரசிற்கும் எந்தவித தொடர்பும் இல்லை என்று மத்திய அமைச்சர் அருண் ஜேட்லி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். மேலும் அந்த வழக்கை காங்கிரஸ் கட்சி சட்டப்படி சந்திக்க வேண்டும் எனவும் அவர் கூறியுள்ளார். நேஷனல் ஹெரால்டு பத்திரிகை தொடர்பாக காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்திக்கும் துணைத் தலைவர் ராகுலுக்கும் அமலாக்க பிரிவினர் நோட்டீஸ் அனுப்பினர். இதற்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கை டெல்லி உயர்நீதிமன்றம் சமீபத்தில் தள்ளுபடி செய்தது. பாரதிய ஜனதா கட்சி வேண்டுமென்றே இதுபோன்று செயல்படுவதாக குற்றம் சாட்டியுள்ள காங்கிரஸ் நாடாளுமன்றத்தில் அமளியில் ஈடுபட்டது. ஆனால் இந்த வழக்கில் எந்தவித பங்கும் இல்லை என மத்திய அரசு மறுத்து வந்தது. இதனிடையே டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் அருண் ஜேட்லி, நேஷனல் ஹெரால்டு வழக்கிற்கும் மத்திய அரசிற்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை என கூறியுள்ளார். நேஷனல் ஹெரால்டு தொடர்பாக அமலாக்க பிரிவில் எந்த ஆவணமும் இல்லை என தெரிவித்த அவர், அமலாக்க பிரிவு இயக்குநர் மாற்றப்பட்டதற்கும் இந்த வழக்கிற்கும் தொடர்பில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். நேஷனல் ஹெரால்டு வழக்கில் கையாண்ட பண பரிமாற்றத்தை காங்கிரஸ் கட்சி பெரிதாக்கி நாட்டை முடக்குவதாக குற்றம் சாட்டிய அருண் ஜேட்லி, அந்த வழக்கை காங்கிரஸ் கட்சியினர் சட்டப்படி சந்திக்க வேண்டும் எனவும் கூறினார். சிறிய இடைவேளைக்கு பிறகு மேலும் பல செய்திகளை பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியுடன். தாமிரபரணி ஆற்றில் அவ்வப்போது வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதால் முன்னெச்சரிக்கையாக தேசிய பேரிடர் மீட்புக் குழுவை சேர்ந்த 70 பேர் நெல்லை வந்துள்ளனர்.
வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதை தொடர்ந்து தமிழகத்தில் சென்னை, கடலூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் கனமழை கொட்டி தீர்த்தது. இந்த நிலையில் தற்போது பல மாவட்டங்களில் மழையின் தாக்கம் சற்று குறைந்துள்ள நிலையில் நெல்லை மாவட்டத்தில் மட்டும் கடந்த 20 நாட்களுக்கும் மேலாக தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. இதனால் அங்குள்ள பாபநாசம், சேர்வலாறு, மணிமுத்தாறு உள்ளிட்ட 11 அணைகள் நிரம்பி வருவதால் உபரி நீர் வெளியேற்றப்படுகிறது. இதனால் தாமிரபரணி ஆற்றில் அவ்வப்போது வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ளும் வகையில் தேசிய பேரிடர் மீட்பு குழுவை சேர்ந்த 70 பேர் கொண்ட குழு நெல்லைக்கு சென்றுள்ளனர். உயர்நீதிமன்ற நீதிபதி காலி பணியிடங்களை வரும் பிப்ரவரி மாதத்திற்குள் நிரப்பப்படும் என சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி எஸ்.கே. கவுல் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் நடைபெற்ற புதிய நீதிமன்றங்கள் திறப்பு விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர், நீதிமன்றங்கள் தற்போது நவீனமயமாக்கப்பட்டு வருவதாக கூறினார். 15 ஆண்டுகளுக்கும் மேலாக தேங்கி கிடக்கும் வழக்குகளை விரைந்து முடிக்க வழக்கறிஞர்களும் நீதிபதிகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் எனவும் அப்போது அவர் கேட்டுக் கொண்டார். மேலும் காலியாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் உள்ள 15 நீதிபதிகளின் பணியிடங்களை விரைந்து நிரப்புவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் எஸ்.கே. கவுல் தெரிவித்துள்ளார். இந்த நிகழ்ச்சியில் அம்மாநில முதலமைச்சர் ரங்கசாமி உட்பட பலர் கலந்து கொண்டனர். கூடலூர் அருகே காட்டு யானை தாக்கி உயிரிழந்தவரின் உடலை எடுத்துச் செல்ல மறுத்து சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுமக்கள் மீது போலீசார் தடியடி நடத்திய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே உள்ள ஒவேலி கெல்லி பகுதியைச் சேர்ந்த வெங்கடாச்சலம் என்பவர் கடைக்கு பொருட்கள் வாங்க சென்றபோது காட்டு யானை தாக்கியதில் உடல் நசுங்கி பரிதாபமாக உயிரிழந்தார். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் அவரது உடலை பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு எடுத்து செல்ல முயன்றனர். ஆனால் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்த அப்பகுதி மக்கள் ஆம்புலன்ஸ் வாகனத்தை சிறைப்பிடித்து மறியலில் ஈடுபட்டனர். அப்போது போலீசாருக்கும் பொதுமக்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனையடுத்து பொதுமக்கள் மீது போலீசார் தடியடி நடத்தி மறியலை கலைக்க முயன்றதால் அங்கு பெரும் பதற்றம் நிலவியது. டெல்லி ராட்டமூலை என்ற இடத்தில் வைத்து ஆனை அவரை மிதிச்சிருக்கு. ஆனா எந்த விதமான ஆக்ஷன் எடுக்கல. சாவு எடுக்கக்கூடாது என்று சொல்லி பெண்களும் தோட்ட தொழிலாளிகளும் சாலை மறியல் பண்றதுக்கு அதை மீறி போலீஸ்கார ரிசர்வ் போலீஸ் அடித்து சாவை கைப்பற்றி சென்றிருக்கார்கள். அதோடொப்பம் இங்கே வேலை செய்யக்கூடிய இருந்த ஆளுகளையும் 5-6 பேர்களை காவல் நிலைய வண்டியில் ஏற்றி கொண்டு சென்றார்கள். இதனால் அக்கிரமத்தை நிறுத்த வேண்டும், எங்களுக்கு நீதி வழங்க வேண்டும். ஏற்கனவே காட்டு யானை தாக்கி அதே பகுதியில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் தற்போது மேலும் ஒருவர் உயிரிழந்த சம்பவத்தால் அப்பகுதி மக்கள் மிகுந்த அச்சத்தில் உள்ளனர். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட விளைநிலங்களுக்கு நிவாரண தொகையை குறைவாக அறிவித்த தமிழக அரசை கண்டித்து வருகிற 16ஆம் தேதி திருவாரூரில் ஆர்ப்பாட்டம் நடத்த உள்ளதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அறிவித்துள்ளது. திருவாரூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் மாவட்ட செயலாளர் செல்வராஜ் இதனை தெரிவித்துள்ளார். மேலும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட வீடுகள் மற்றும் விளை நிலங்களுக்கு ஏக்கர் ஒன்றுக்கு 25,000 ரூபாய் வழங்க வேண்டும் எனவும், சிதிலமடைந்த வீடுகளுக்கு பதிலாக பகுதிகளாக புதிய வீடுகள் கட்டித்தர வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார். இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகிற 16ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என அப்போது அவர் கூறினார். திருவாரூர் மாவட்டம் முழுமைக்கும் பாதிக்கப்பட்டிருக்கிற விவசாயிகள் விளை நிலம் அத்தனையும் கணக்கெடுத்து ஒரு ஏக்கருக்கு 25,000 ரூபாய் நிதி வழங்கும், நிவாரணமாக வழங்கும். இப்போ தமிழ்நாடு அரசு அறிவிப்பு என்பது நீரால் 2 நாளைக்கு மேல நீரால் சூழப்பட்டிருந்தால் அவங்களுக்கு 5,000, அவர் முழுவதும் பாதிக்கப்பட்டிருந்தால் 10,000. இது ஒரு வீடு கட்டி கொடுக்க முடியாது, இந்த தொகையே போதாது. பகுதி சேதமடைஞ்சா இல்ல நீரால் சூழப்பட்டிருக்க தமிழ்நாடு அரசு அறிவிப்பு பார்த்தோம்னா 10,000 ரூபாய் வழங்கும் அனைத்து வீடுகளுக்கும். வருகிற 16ஆம் தேதி 11 மையங்களில் மறியல் போராட்டத்தை நடத்தும். வடகிழக்கு பருவமழையால் பாதிக்கப்பட்டுள்ள விவசாய நிலம் மற்றும் வீடுகளுக்கு 5,400 ரூபாய் வழங்கப்படும் என தமிழக அரசு அண்மையில் அறிவித்தது. அரசின் இந்த அறிவிப்புக்கு மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலும் கடும் எதிர்ப்பு கிளம்பி உள்ளது குறிப்பிடத்தக்கது.
சென்னை மற்றும் கடலூரில் மழை வெள்ளத்தால் ஏற்பட்ட பாதிப்புகளை விளக்கும் வகையில் சென்னையில் பள்ளி மாணவர்களால் எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் அடங்கிய கண்காட்சி நடைபெற்று வருகிறது. வடகிழக்கு பருவமழையால் சென்னை, கடலூர் உள்ளிட்ட பல மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. அதன் விளைவாக பலர் வீடுகள் மற்றும் உடைமைகளை இழந்ததுடன் உணவுகள் இல்லாமல் தவித்து வருகின்றனர். அவர்களுக்கு தேமுதிக உள்ளிட்ட அரசியல் கட்சிகளும் தனியார் தொண்டு நிறுவனங்களும் தங்களால் முடிந்த நிவாரண உதவிகளை வழங்கி வருகின்றனர். இந்த நிலையில் மழை வெள்ளம் ஏற்படுத்திய சேதங்களையும் அதன் உண்மை நிலையையும் மக்கள் தெரிந்து கொள்ளும் வகையில் பள்ளி மாணவர்களால் உருவாக்கப்பட்ட புகைப்படங்கள் அடங்கிய கண்காட்சி சென்னை பெரியார் திடலில் நடைபெற்று வருகிறது. பெரியார் திடலில் வந்து சில்ட்ரன்ஸோட இனிஷியேட்டிவா, குழந்தைங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு இனிஷியேட்டிவா இங்கே வந்து ஒரு எக்ஸிபிஷன் வச்சிருக்காங்க. இங்கே எக்ஸிபிஷன் வச்சு எல்லாரும் பார்த்ததுக்கப்புறம் இங்கே டொனேஷன் வச்சிருக்காங்க. டொனேஷன் எதுக்குன்னு பார்த்தா மழையால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு, மோஸ்டா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இவங்களால செய்யப்படுற ஒரு உதவியா இவங்க நினைச்சு பண்றாங்க. அதுதான். 2 நாட்கள் நடைபெறும் இந்த கண்காட்சியை சிறியவர்கள் முதல் பெரியவர் வரை ஏராளமானோர் ஆர்வத்துடன் பார்த்து ரசித்து வருகின்றனர். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட சென்னை, கடலூர் பகுதி மக்களுக்கு கேரள மக்கள் தாமாக முன்வந்து 6 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நிவாரணப் பொருட்களை பெரம்பலூர் மாவட்ட நிர்வாகத்திடம் ஒப்படைத்துள்ளனர். கடுமையான வெள்ள பாதிப்புகளை சந்தித்துள்ள சென்னை, கடலூர் உள்ளிட்ட பகுதி மக்களுக்கு பயன்படும் அத்தியாவசிய பொருட்களை பல்வேறு மாவட்டங்களை சேர்ந்த பொதுமக்கள், தன்னார்வலர்கள் வழங்கி வருகின்றனர். அந்த வகையில் பெரம்பலூர் மாவட்டத்தில் இருந்து மாவட்ட நிர்வாகத்தின் மூலமும் பொதுமக்கள் சார்பில் இதுவரை சுமார் 1 கோடி ரூபாய்க்கும் மேல் நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் தற்போது கேரள மாநிலம் கொல்லம் மாவட்டத்தை சேர்ந்த பொதுமக்கள் தாமாகவே முன்வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவும் பொருட்டு பிஸ்கெட், குடிநீர் பாட்டில், அரிசி, பாய், போர்வை உள்ளிட்ட 6 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நிவாரணப் பொருட்களை பெரம்பலூர் மாவட்ட நிர்வாகத்திடம் ஒப்படைத்தனர். அங்கே உள்ள ஊர் ஜனங்கள்லேருந்து கலெக்ட் பண்ணி, அதுக்கப்புறம் நாங்கள் எம்ப்ளாயீஸில் இருந்தும் கலெக்ட் பண்ணி பொருட்கள் தான் கொண்டு வந்திருக்கேன். அதில் லேடிஸுக்கான கொஞ்சம் ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு பிஸ்கெட்டு, நிறைய தண்ணி பேக்கெட்டுகள், அப்புறம் அரிசி பேக்கெட்டு, அந்த மாதிரி எல்லாம் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 6 லட்சத்துக்கு மேலே விலையுள்ள பொருட்கள் இருக்குது. அது இங்கே உள்ள ஜனங்களுக்காக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு நாங்கள் கலெக்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். அவ்வளோதான். கொல்லம் கலெக்டர் சார்பாக இங்கே டிஸ்ட்ரிபியூட் பண்ண கொண்டு வந்திருக்கோம். அது நாங்கள் நேரடியாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணாமல் இங்கே பெரம்பலூர் கலெக்டருக்கு ஒப்படைக்கிறோம். அவ்வளவுதான். சிறிய இடைவேளைக்கு பிறகு மேலும் பல செய்திகளை பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். அருகே 1 வாரத்திற்கு மேலாக சமையல் கேஸ் சிலிண்டர் விநியோகம் செய்யப்படாததை கண்டித்து சிலிண்டர்களுடன் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டம் வேப்பூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள 30க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு விருதாச்சலத்தில் உள்ள தனியார் ஏஜென்சிஸ் மூலம் சமையல் கேஸ் சிலிண்டர்கள் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் கடந்த சில நாட்களாக பெய்த தொடர் மழையின் காரணமாக அந்த பகுதிகளுக்கு சிலிண்டர் விநியோகிக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த மக்கள் கேஸ் சிலிண்டர்களை விரைந்து வழங்க கோரி காலி சிலிண்டருடன் வேப்பூர் விருதாச்சலம் சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். இதனை அடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சிலிண்டர்கள் கிடைக்க நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததன் பேரில் பொதுமக்கள் கலைந்து சென்றனர். இந்த மறியல் போராட்டத்தால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. வேலூர் அருகே பொதுமக்களுக்கு இடையூறாக உள்ள மதுபான கடையை உடனடியாக வேறு இடத்திற்கு மாற்றக் கோரி அப்பகுதி மக்கள் டாஸ்மாக் கடையை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வேலூர் மாவட்டம் மேல்மோனூர் பகுதியில் அரசு மதுபான கடை ஒன்று செயல்பட்டு வருகிறது. இந்த கடையில் மது அருந்துபவர்கள் அந்த வழியாக வரும் பெண்களை கேலி கிண்டல் செய்வதுடன் தகாத முறையில் நடந்து கொள்வதாகவும் கூறப்படுகிறது. இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் போலீசார் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டியுள்ள மக்கள் சம்பந்தப்பட்ட டாஸ்மாக் கடையை உடனடியாக வேறு இடத்திற்கு மாற்ற மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். அத்துடன் இந்த மது கடை சதுப்பேரி ஏரியை ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டினர். சாராய கடை டாஸ்மாக் ஒயின் ஷாப் வந்து இடைஞ்சலா இருக்கிறதா வந்து பொதுமக்கள் எல்லாம் வந்து கருத்து தெரிவிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம
காலை கடன் கழிக்கிறதுக்காக பெரும்பாலான பெண்கள் வந்து இந்த பக்கம் பகுதி யூஸ் பண்ணுறாங்க. அந்த நேரத்தில் வந்து குடிக்க வரவங்களால பெரும்பாலான ஜனங்களுக்கு வந்து ஆடு மாடு மேய்க்க வரவங்களுக்கு கூட இடைஞ்சலாக இருக்குது. அது மாத்திரம் இல்லாத இது ஏரி வந்து பொது இடத்த வந்து ஆக்கிரமிப்பு பண்ணி தான் அந்த கடையை இருக்கிறதா வந்து தகவல் வந்திருக்குது. இந்த கடையை வந்து முழுவா இங்கிருந்து அகற்றுறதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் மாவட்ட நிர்வாகம். வேலூர் அருகே அதிமுகவினர் ஏரி மணலை கடத்துவதாக கூறி 2 லாரிகளையும் ஜேசிபி இயந்திரத்தையும் கிராம மக்கள் சிறைப்பிடித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த கழிஞ்சூர் பகுதியில் பழமை வாய்ந்த ஏரி ஒன்று உள்ளது. பல ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது பெய்த மழையால் இந்த ஏரி நிரம்பி வருகிறது. இந்நிலையில் ஏரியின் கரைகளை பலப்படுத்துவதாக கூறி அதிமுகவை சேர்ந்த ஒன்றிய செயலாளர் சுபாஷ் மற்றும் மாமன்ற உறுப்பினர் செல்வி ரவி ஆகியோர் ஜேசிபி இயந்திரம் மூலம் மணல் கொள்ளையில் ஈடுபட்டுள்ளனர். இதனை அறிந்த கிராம மக்கள் மணல் கொள்ளைக்கு பயன்படுத்தப்பட்ட 2 லாரிகள் மற்றும் ஜேசிபி இயந்திரத்தை சிறைப்பிடித்து போராட்டம் நடத்தினர். இதுல வந்து கவுன்சிலர் தான் வந்து இங்க எடுக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. பொதுப்பணித்துறைக்கு வந்து போன் பண்ணாங்க. நேத்தும் போயிட்டு நாங்க வந்து பேசணும். அப்போ வந்து என்ன சொல்றாங்க, அவங்க மூலமா தான் நாங்க வந்து செய்யறோம், கரையை உடைக்கிறோம், இந்த வழி இருந்து என்ன ஆக போகுது, தண்ணி எல்லாம் நிரம்பும் அப்படின்ட்டு இந்த கரையை உடைச்சு எங்கெங்கயோ எடுத்துன்னு போயிட்டு கொட்டுறாங்க. இது வரையும் எடுத்து விக்கிறாங்க. இது கரையை வந்து உடைக்கூடாது. இது உடைஞ்சு மதிநகருக்கு தண்ணி எல்லாம் போச்சுன்னா வந்து வீடு எல்லாம் சென்னையில் ஏற்பட்ட நிலைமை தான் வந்து இப்ப மதிநகர் கோபாலபுரத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து ஏற்படும் நிலைமை வந்து கழிஞ்சூர் ஏரிக்கு வந்து வரும். அதனாலதான் நாங்க வந்து கழிஞ்சூர் கிராம மக்கள் வந்து இந்த இடத்தை வந்து பாதுகாக்கிறதுக்காக கரையை உடைக்கூடாதுன்றதுக்காக இந்த போராட்டம் பண்ணிருக்கிறோம் தீவிரமா. இதை பத்தி அவர் வந்து போலீஸ் ஸ்டேஷன் எல்லாருக்கும் வந்து தகவல் கொடுத்திருக்கிறாரு. எல்லா அதிகாரிகளும் வரேன்னு சொல்லி இருக்காங்க. இன்னும் வரல. அதிமுகவினரின் இந்த மணல் கொள்ளையால் ஏரியின் கரை உடையும் ஆபத்து ஏற்பட்டுள்ளதாகவும் கிராம மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். இந்த மணல் கொள்ளை தொடர்பாக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்காவிட்டால் பல்வேறு போராட்டங்களை நடத்த உள்ளதாகவும் அவர்கள் எச்சரித்துள்ளனர். நாகர்கோவிலில் பாதாள சாக்கடைக்காக தோண்டப்பட்ட குழிகள் சரியாக மூடப்படாததால் அப்பகுதி வழியாக செல்லும் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் பாதாள சாக்கடை திட்டத்திற்காக தோண்டப்பட்ட குழிகள் சரியாக மூடப்படாமல் உள்ளது. மேலும் கடந்த சில தினங்களாக பெய்த கனமழையால் சாலைகள் மிகவும் சேதமடைந்து மரண பள்ளங்களாக மாறியுள்ளன. இதனால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதுடன் பொதுமக்கள் பெரும் அவதியுற்று வருகின்றனர். மேலும் வாகனங்களால் ஏற்படும் தூசியால் இருசக்கர வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். சாலைகள் சீரமைக்க நிதி ஒதுக்கியும் அதற்கான பணிகளை துவங்காமல் நகராட்சியும் மாநில அரசும் மெத்தன போக்குடன் செயல்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். நேற்று பாதாள சாக்கடைக்கு தோண்டப்பட்ட குழி திடீர்னு நேற்றுக்கு ஒரு குழி தோண்டிருக்காங்க இந்த கோர்ட்டுக்கு முன்னாடி. இப்போ வாகனங்களை இருசக்கர வாகனம் 4 சக்கர வாகனம் உளுந்து எழும்பி போகுது. இதனால மாசுபட்டு இருக்குது. நடந்து போற ஆளு 2 வீலர்ல போகக்கூடிய ஆள்லாம் பெரிய சுகாதார கேடுக்கு ஆளாகிட்டு இருக்காங்க. அரசாங்கத்திலேருந்து பல கோடி ரூபாய் இந்த பாதாள சாக்கடைக்கு சரி பண்ணணும், இந்த ரோடை சரி பண்ணணும்னு ஒதுக்கியிருக்காங்க. இந்த நிதியெல்லாம் எங்க போச்சுன்னே தெரியல. இந்த ரோடெல்லாம் முதல்ல சரி பண்ணணும். இந்த பாதாள கூடிய தோன்ற குண்டு குழியாவது சரி பண்ணுங்க. அட்லீஸ்ட் உடனடியாக மண் அடிச்சு போட்டு சல்லியா போட்டாவது நிரப்பி ரோடை சரி பண்ணுங்க. சென்னையில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக நாகர்கோவில் பேருந்து நிலையத்தில் இசை நிகழ்ச்சிகள் மூலம் வெள்ள நிவாரணம் திரட்டப்பட்டது. சென்னையில் பெய்த கனமழையால் பல்வேறு இடங்கள் நீரில் மூழ்கியதோடு உடைமைகளை இழந்து அகதிகளாக மக்கள் இடம்பெயர்ந்தனர். பலர் வீடுகளை இழந்து உறவினர் வீடுகளில் தஞ்சம் புகுந்துள்ளனர். இந்த நிலையில் இவர்களுக்கு தமிழகம் மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்களில் இருந்து பல்வேறு அமைப்புகள் மற்றும் தொண்டு நிறுவனங்கள் மூலம் நிவாரண உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வரிசையில் சென்னை மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக நாகர்கோவில் அண்ணா பேருந்து நிலையத்தில் இந்தியன் ஃபைன் ஆர்ட்ஸ் என்ற இசைக்குழுவினர் பல்வேறு பாடல்களை பாடி வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிதி திரட்டினர். நடத்திய இந்த இசை நிகழ்ச்சியை அங்கிருந்த பயணிகள் பார்த்து ரசித்ததோடு தங்களால் இயன்ற நிவாரண உதவிகளையும் வழங்கினர்.
சென்னையில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்பு தன்னை பெரும் சோகத்தில் ஆழ்த்தியதாக பிரபல டென்னிஸ் வீரர் ரஃபேல் நடால் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக பேசிய அவர், சென்னையில் ஏற்பட்டுள்ள வெள்ளத்தை பற்றி அறிந்ததும் தனக்கு மிகவும் வருத்தமாக இருந்ததாக கூறியுள்ளார். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் தமது அனுதாபங்களையும் அவர் தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைகிறது. உண்மை செய்திகளை உள்ளது உள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியுடன்.